ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கம் வராமல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து மடிச்சுக்குங்க. கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ராயேஜ் இருந்தால் அதுக்கு லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன். அதே நீங்கள் அடித்து திருப்புறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் கூட வந்து போதுமானது. அடுத்தது உங்கள் ப்ளவுஸோடைய பேக் ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிங்க. அதை ஒரு 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க. இது எதுக்காகனா நம்ம லைன் வந்து நேராக போடுறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ப்ளவுஸோடைய நமக்கு நெக் ரவுண்ட் வந்து வேணும். நெக் ரவுண்ட் எதை பொறுத்து வந்து வேணும் அப்படின்னா நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்ட் வந்து எடுக்க போகிறோம். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். எனக்கு இது நார்மல் சைஸ் தான், அதனால் நான் வந்து ஒரு 2.25 வந்து நெக் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து ஒரு 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வச்ச நெக் ரவுண்டையே கீழேயும் வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஆம்ஹோல் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் அளவு இந்த லைன் நேராக போகிறதுக்காக மட்டும்தான் அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே அளவில் அப்படியே செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. கீழேயும் மேலே வச்ச செஸ்ட் ரவுண்டையே அப்படியே கீழே வந்து வச்சுக்குங்க. எதுக்காகன்னு கேட்டால் கீழே ஏன் இடுப்பளவு வைக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம முன்பக்கம் டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்கு தேவையான துணி வந்து நமக்கு பின்பக்கமே கிடைச்சிரும். அதனால் மேலே வச்ச செஸ்ட் ரவுண்டை கீழே வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி துணி வந்து கிடைக்கும். அடுத்தது ரவுண்ட் நெக் தான் நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோலுக்கு நீங்கள் சீரியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஆம்ஹோல் ஸ்கேலும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கார்னரில் 1 இன்ச் கேப் விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு சுருக்கம் வராத ப்ளவுஸை நீங்கள் ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். 1.5 இன்ச்லாம் நீங்கள் எடுத்து ஆம்ஹோல் வளைவு கொடுக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு 1 இன்ச் மட்டும் அந்த பாக்ஸில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் ஆம்ஹோல் வளைவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா அளவும் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும், ரொம்ப கச்சிதமாகவும் வந்து இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணும்போது கரெக்டாக வரல அப்படின்னா பாக்ஸை வந்து லைட்டாக அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா ஆம்ஹோல் வளைவு நமக்கு செஸ்ட் ரவுண்டோட மேட்ச் ஆகலை அப்படின்றது தான். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு டெய்லர்கிட்ட வந்து தைச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டெய்லர் ஒவ்வொரு மாதிரி ஆம்ஹோல் வளைவு எடுக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவு வந்து கரெக்டாக கிடைக்காது. அப்போ நான் அதை நம்ம கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்பக்கம் வந்து எடுக்க போகிறோம். முன்பக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவில் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இப்போ நான் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓப்பன் சைடு இருக்க மாதிரி கரப்பகுதி இருக்குது, அந்த 2 கரப்பகுதி பக்கமும் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு நான் அளவு வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்லீவுக்கு தேவையான துணி இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்லீவில் ஜாயிண்ட் இல்லாமல் வந்து போடுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கஸ்டமர் நிறையா துணி நமக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் துணி தான் கொடுப்பாங்க. அந்த துணியை வச்சு நம்ம வந்து ஜாயிண்ட் இல்லாமல் போடணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு டேப் வச்சு உங்களுக்கு ஸ்லீவுக்கெல்லாம் துணி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கிறதுக்கு சரியான அளவு இருக்கா, அந்த ஷோல்டர் கரெக்டாக நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக அந்த பேக்கோடைய தையல் கரெக்டாக அந்த இடுப்பளவு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்து தாராளமாக போட முடியும். இப்போ நான் இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. ஒரு டைமுக்கு 2-3 டைம் செக் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அவசரப்பட்டு கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தப்பாக போயிடும், துணி பத்தாமல் போயிடும். நம்ம ப்ளவுஸ்னால் கூட பரவாயில்ல, கஸ்டமர் ப்ளவுஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வச்சு பார்த்ததில் எனக்கு எல்லா அளவும் கரெக்டாக வந்து இருக்குது. நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து எடுத்துக்கோங்க. நான் அந்த பீஸ் எப்படி மடிச்சிருக்கேன், அந்த பேக் நெக் அந்த ஷோல்டரோட எனக்கு இந்த இடுப்பு அளவு முடிகிற மாதிரி நான் கொண்டு போய் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அவுட்ரெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கும் வந்து மார்க் பண்ணிட்டேன். இதை மார்க் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் ஹைட் எடுத்துகிட்டு நேராக அதுக்கு நேராக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது நெக் ரவுண்டு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். வழக்கமாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெக் ரவுண்டு தான் மார்க் பண்ணணும். டாட்டுக்காக 1.4 1.4 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சைட்லையும் சேம் அதே அளவு வந்து எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு எல்லாமே ஸ்கேல் வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்குங்க. சில பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் 1.4 தான் எடுக்கணுமா அப்படின்னு. நீங்கள் 1.5ம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 1.4க்கும் 1.5க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இப்போ நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறத வந்து பாருங்கள், கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் வந்து ஸ்லீவுக்கு விட்டுட்டு மீதி இருக்க துணியை ஃப்ரண்ட்டுக்கு வந்து போட்டதுனால எனக்கு வந்து அந்த ஸ்லீவுக்கு தேவையான துணி வந்து தாராளமாக வந்து இருக்குது.
அடுத்தது ஆம்ஹோல் டெப்த்து வந்து கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுன்னு நெக் சைடு வந்து 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு, அதுவுமே நீங்கள் சீரியை வச்சு வளைவு போடும்போது கரெக்டாக வந்து இருக்கும். ரொம்ப அகலமாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் சைடு இருந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. நம்ம அந்த ஃப்ரண்ட் அதாவது பேக் ஷோல்டர் கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் துணி இருக்குது. ஏன்னா நான் அதை கீழே இறக்கி வச்சு கரெக்டான அளவு எடுக்கும்போது நமக்கு துணி பத்தும். மீதி இருக்க துணியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஜாயிண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பீஸை மாற்றி ஃப்ரண்ட் பீஸை மாற்றி மாற்றி வச்சு பார்த்து இன்ச் டேப் வச்சு செக் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். எப்பயுமே ப்ளவுஸை எடுத்து வச்சோன்னே கட் பண்ணாதீங்க. ஒரு டைமுக்கு 2-3 டைம் யோசித்து பார்த்து அது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வச்ச உடனே டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, அடடா கட் பண்ணிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ண போகிறேன். பீஸை வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை 2ஆக வந்து மடிச்சுக்குங்க. அந்த நம்ம சென்டர் இருக்குது பாருங்கள், அந்த கட்டு இருக்குல்ல, அந்த கட்டு வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றுன மாதிரி வந்து மடிச்சுக்குங்க. ஏன்னா அந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்ஹோல்ட் அந்த டெப்த் இருப்போம்ல, அதுக்கு அந்த கை கீழ் உயரத்துக்கு வளைவெடுக்கிற இடத்துக்கு போயிடும். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்லீவ் வந்து நம்மளால் வந்து போட்டுக்க முடியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து அதை 2யும் ஈவனாக கரெக்டாக மடிச்சுட்டு உள்ளே ஸ்கேல் விட்டு, துணி லூஸ் இருக்கக்கூடாது, சுருக்கமும் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்கேல் விட்டு உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து வழக்கம் போல் ட்ராயிங் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுனா 1/2 இன்ச் போடுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கேல் லைன் வந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்லீவ் லென்த்து வந்து எடுத்துகிட்டு அது கூட 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்துங்க. நான் கீழே 3.5 இன்ச், இப்போ நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கட்டு வருதில் நமக்கு அதோடு வந்து போயிருக்கு. ஆனால் அதோட கரெக்டாக வந்து வந்துடும் நமக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்தோம், அங்கிட்டு துணி வந்து இருக்குது. அப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவுக்கும் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம வந்து கொடுக்க முடியும். இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் பொறுமையாக பண்ணும்போது தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்லீவ் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிட்டேன். எனக்கு அந்த துணி பத்தாமல் இருந்ததில்ல, அந்த துணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் ரவுண்டு அதை தாண்டி அந்த சைடு வந்திருக்கு. இன்னும் கூட ஸ்லீவ் ரவுண்டு அதிகமாக இருந்தால் எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8.5 இன்ச் ஸ்லீவ் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வருது. நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு 10 இன்ச் வரைக்குமே ஜாயிண்ட் இல்லாமல் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா தாராளமாக கொடுக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எடுத்த உடனே டக்குன்னு கட் பண்ணாதீங்க. நீங்கள் கையில் சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் வெட்டின அளவுக்கு அந்த துணியை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுக்கிறேன். இது எதுக்காக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவு லைன் போட்டு கட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சைடில் சுருக்கமே இருக்காது. இப்போ அந்த ஓப்பன் ஃபோல்டிங்கில் இருந்ததில் அதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் செம சூப்பராக வந்து கட் பண்ண முடியும். அதே சமயம் ஸ்லீவ் கிட்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம 2 ஆம்ஹோல் டெப்த்து போட்டு கட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்லீவில் வரக்கூடிய அந்த சுருக்கத்தையும் நம்மளால் கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். அடுத்தது பட்டி அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட அளவு வந்து எடுத்துக்குங்க. பட்டி அளவு எடுக்கிறதுக்கு மீதி நமக்கு அந்த துணி வந்து இருக்குது, அந்த இருக்க துணியிலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். வழக்கமாக நம்ம பட்டி எந்த பீஸில் எடுப்போமோ அதே சைடு பீஸ் நமக்கு அப்படியே தான் இருக்கும். அதிலே நீங்கள் பட்டி அளவு எடுத்துக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டுட்டு பட்டி அளவு எடுத்ததுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகமாக மார்க் பண்ணிக்கிங்க. 2வது பட்டி ஹைட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டியோட உயரம் 3 பக்கமும் 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு பட்டி உயரம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் பட்டி உயரம் நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா ஃபஸ்ட்டு பட்டி 3, 2வது பட்டி 2, 3வது பட்டி 3 அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ப்ளவுஸ்க்கு நார்மலான அளவாக இருக்கும். அதை விட பட்டியோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட்டை அவங்க மேலே ஏற்றி போட்டிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வர வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்க பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டி எடுத்துகிட்டு நம்ம மீதி நமக்கு இன்னும் பட்டன் பீஸ்க்கும் கிளாத் வந்து இருக்குது, மீதி கிராஸ் பீஸ்க்கும் கிளாத் வந்து இருக்குது. 1 மீட்டர் லைனிங் கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் 1 மீட்டர்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லீவில் ஜாயிண்ட் இல்லாமல் வர்ற மாதிரி இது வந்து கட்டிங் வந்து பண்ணியிருக்கேன். இது மாதிரியும் ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமலும் கட்டிங் பண்ண முடியும். ஆனால் அதை கவனமாக பண்ணணும் அப்படின்றத மறுபடியும் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணீங்க, நானும் அதே மாதிரி பண்ணேன், கடைசியில் எனக்கு துணி பத்தாமல் போச்சு, அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. நம்ம எப்பயுமே பேக் நெக்கு கட் பண்ண பீஸில் இருந்து தான் என்ன பண்ணுவோம், பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம அதை கட் பண்ணிவிட்டு பட்டன் பீஸ் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டன் பீஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருந்தால் போதும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். மீதி இருக்கிறதுல கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவுமே நமக்கு ப்ளவுஸில் வந்து கட் பண்ண தான். இது ரொம்ப அகலம் கூட இல்லை, கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பீஸில் நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே யாரும் வச்ச உடனே கட்டிங் வந்து பண்ணாதீங்க.
எனக்கு இந்த மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நீளம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு துணி வந்து கொஞ்சம் நமக்கு பத்துது. நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அகலம் வந்து கம்மியான துணி தான், சாரியிலேருந்து கட் பண்ணது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீளம் இருக்கிறனால ஓரளவுக்கு இது நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது ஒரே ப்ளைனாக இருக்கிறதுனால நமக்கு சௌரியமாக போச்சு. அதுவே டிசைன் எதுவும் வந்தது அப்படின்னா அப்போ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மடிக்கும்போது கொஞ்சம் துணி பத்தாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே டிசைன் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக வச்சு நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் இருக்க மாதிரி, ஏன்னா துணி தான் பெருசாக இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா துணி இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணிக்கங்க. எப்போ லைனிங் கிளாத் கட் பண்ணாலும் இந்த மாதிரி கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ரொம்ப தைக்க தெரியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் துணி எச்சா இருக்கும்போது ஃப்ரீயாக அந்த துணியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான், ஆனால் சீக்கிரமாகவும் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.